ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட 10வது எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே ஃபேங் ஹாங்குக்கு மருந்து போட்டு விட்டுட்டு அந்த பாத்ரூமை விட்டு வெளியே போறான். அவன் போனதுக்கு அப்புறமா ஹாங்கும் வெக்கத்துல நின்னுட்டு இருக்க அவ பக்கத்துல இருந்த போயே அவளே குறுகுறுன்னு பார்த்துட்டு ஆமா உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவளும் ஒன்னும் ஆகலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நானும் பாக்குறேன், இதுக்கு முன்னாடி நீ அவனை பார்த்த மாதிரி என்னைக்குமே பார்த்தது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளும் அப்பெல்லாம் ஒன்னும் இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. போயேவும் சரி விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா ஹாங்கு நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. போயே நீ கேட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஹாங்க பார்த்து நீ உன்னோட அண்ணன் லூலிக்கு கால் பண்ணு, அவனை கால் பண்ணி உன்னோட ஸ்கூல்ல ஏதாச்சும் ஸ்டோன் கிடைச்சதான்னு கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹாங்கும் சரின்னு சொல்லிட்டு அவனோட அண்ணன் லூலிக்கு கால் பண்றா. இன்னொரு பக்கம் லூலி மொச்சுக்குன்னு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்க. ஹாங்கோட கால் எடுத்து என்னன்னு கேட்டுட்டு இருக்கான். ஹாங்கும் ஸ்கூல்ல ஏதாச்சும் ஸ்டோனை பார்த்தியான்னு கேட்டுட்டு இருக்க. லூலிக்கு ஒண்ணுமே புரியல, எந்த மாதிரி ஸ்டோன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போ போயே அது ப்ளூ கலர்ல நல்ல கிறிஸ்டல் மாதிரி சின்னதா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹாங்கும் அதே மாதிரியே போன்ல லூலி கிட்ட சொல்ல லூலியும் யோசிச்சு பாக்குறான். அவனோட ஸ்கூல் வாசல்ல ஒரு ஸ்டோன் எடுத்திருப்பான். இவனும் ஆமா நான் அதை பார்த்தேன், அதை நான் எடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட போயவும் சந்தோஷத்துல அது உன்னோட வீட்டுல தான் இருக்கும், சரி வா போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹாங்கும் லூலி கிட்ட அது நம்ம வீட்டுல தானே இருக்கு, நான் இப்பவே வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட லூலி நீ வரலாம் வேண்டாம், நான் அதை எப்பயோ வித்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட இவங்க ரெண்டு பேரும் உடனே ஷாக் ஆகுறாங்க. ஹாங்கும் லூலி கிட்ட எதுக்குடா அதை வித்து தொலைச்ச, யார்கிட்ட வித்தேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அந்த லூலியும் எதுக்குமா இப்படி கத்திக்கிட்டு இருக்க, நான் அதை வித்ததுல எனக்கு நிறைய காசு கிடைச்சது, நான் உனக்கும் கொஞ்சம் தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ போய் அதை யாருக்கிட்ட வித்தன்னு கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹாங்கும் லூலி கிட்ட நீ அதை யாருக்கிட்ட வித்து தொலைச்சேன்னு சொல்லுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அவனும் சரி நான் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தரேன்னு சொல்லிட்டு ஹாங்குக்கு அந்த கான்டாக்ட் அனுப்பிச்சு வைக்கிறான். அதுக்கப்புறமா ஹாங்கு கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க. அவன் அந்த காலை கட் பண்ணி அரை மணி நேரம் ஆயிருக்கும். இதுக்கப்புறமா ஹாங்கு அந்த ஸ்டோனை வாங்கினவங்களை கான்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டோனை பத்தி விசாரிக்கிறா. அதுக்கப்புறமா அவளும் காலை கட் பண்ண போய் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த ஸ்டோனை வாங்கினவங்க அதை ஒரு பொண்ணு கிட்ட வித்துருக்காங்க, ஆனா அந்த பொண்ணு கிட்ட எந்த ஒரு கான்ட்ராக்டுமே அவங்க போடலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட போயவும் அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்கன்ற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்து ஃபேங் ஒரு ஸ்டுடியோல உட்காந்துட்டு இருக்கான். அவனை சுத்தி நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு நீங்க போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீங்க வந்து போட்டு பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஃபேங்கும் கொஞ்சம் இரு நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அவன் போனதுக்கு அப்புறமா அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்த பொண்ணு எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்க கிட்ட எனக்கு கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல அவங்க யாருமே அந்த பொண்ணை கண்டுக்கிற மாதிரி இல்ல. இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஹாங்கு மனசு கேட்காம நான் வாங்கிட்டு வருவான்னு கேக்குறா. அந்த பொண்ணும் ஓ நீங்க வாங்கிட்டு வரீங்களா, அப்படின்னா எனக்கு ஐஸ் போட்டு பிளாஸ்டிக் ஸ்ட்ரா எதுவுமே இல்லாம கொஞ்சம் சுகர் தூக்கலான்னு சொல்லிட்டு லிஸ்டா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா. இவ அந்த பொண்ணுக்கு வாங்க போறத பார்த்து அங்க இருக்க எல்லாருமே எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வேணும் ஆரஞ்சு ஜூஸ் வேணும்னு ஆர்டரா போட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கா. இப்படி வேலையெல்லாம் வாங்கிட்டு அந்த லிஸ்ட் கொடுத்த பொண்ணு உங்களுக்கு இதனால கஷ்டம் எதுவும் இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹாங்கும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. இதுக்கப்புறமா ஃபேங்கும் பாத்ரூம்ல இருந்து வரான். வந்து இங்க ஒரு சின்ன பொண்ணு இருந்தாலே அவளை எங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்த பொண்ணும் அவ குடிக்க ட்ரிங்க்ஸ் வாங்க போயிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபேங்கும் யாருக்கு வாங்க போயிருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த பொண்ணும் எங்க எல்லாருக்குமே தான் வாங்க போயிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஃபேங்கும் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்களே ஆர்டர் பண்ணிக்க மாட்டீங்களா, இப்படி ஒரு ஆளை தான் அனுப்புவீங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அங்க இருந்து வெளியே போய் ஹாங்க தரன்னு அந்த ரூமுக்குள்ள இழுத்துட்டு வரான். அப்படி வந்து அவளை உட்கார வச்சு இங்க பாரு உன்னை என்ன தவிர்த்து வேற யாருமே வேலை வாங்க கூடாது, அது உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அங்க இருக்க எல்லாரையும் பார்த்து நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு கேட்டுட்டு இருக்கான். அங்க இருக்க எல்லாருமே சரின்னு தலையாட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஃபேங் அங்க இருக்க எல்லாருமே பார்த்து சரி அவ்வளவுதான் பேச்சு முடிஞ்சிடுச்சு வேலையை பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த ட்ரெஸ் கொண்டு வந்த பொண்ணு கிட்ட நான் சேஞ்ச் பண்ண வேண்டிய ட்ரெஸ் எங்க இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ட்ரெஸ் வாங்கிட்டு அங்கிருந்து போறான். அவன் போனதுக்கு அப்புறமா ஹாங்குக்கும் வெக்கமா வருது. இதுக்கு அடுத்த சீன்ல ஹாங்கு தன்னோட ரூமுக்கு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து உட்கார்றா. போயே அங்கதான் உட்கார்ந்துட்டு இருப்பா. அவ ஹாங்க பார்த்து என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹாங்கும் நீ எதுக்காக திடீர்னு மன்னிப்பு கேட்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட போயவும் இந்த விஷயம் இவ்வளவு பெருசாகும் நான் நினைக்கவே இல்ல, என்னால இந்த விஷயத்துக்குள்ள நீ இன்வால்வ் ஆயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹாங்கும் எந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நான் இன்வால்வ் ஆனேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. போயே என்னாலதான் உனக்கும் ஃபேங்குக்கும் பெரிய ஆபத்து வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹாங்கு நீ என்ன சொல்ல வர, ஃபேங்குக்கு அடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணி வர வச்சவன் எங்க ரெண்டு பேரையும் டார்கெட் பண்ணல உன்னதான் டார்கெட் பண்ணான்னு சொல்ல வரியான்னு கேட்டுட்டு இருக்கா. இதை நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட போயவும் நீ ஃபேங்க கடத்தின அந்த ஆளை கடைசியா ஒரு அடி அடிச்சல, அப்ப அவனோட உடம்புல இருந்து ஈவில் ஸ்பிரிட் பிரிஞ்சுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹாங்கும் ஈவில் ஸ்பிரிட் நான் அதை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட போயே அது நான் வந்த உலகத்துல இருந்து தான் வந்துச்சு, அதனாலதான் என்னால பார்க்க முடிஞ்சது உன்னால பார்க்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ இந்த விஷயத்த சொன்ன உடனே ஹாங்கு நீ என்னமா சொல்றன்ற மாதிரி
முடிச்சுக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நாங்கள் ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஃபன் गाइस.